தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காரு. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருந்து தட்டுப்பாடு குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கிற தமிழக அரசு தங்களை சட்டப்பேரவையில் பேச விடுறதில்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. இதற்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல அமைச்சர்களுமே விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மருந்து தட்டுப்பாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுத்திருக்கிறதுமே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு வருது. முதல்ல இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பல பேர் உயிரிழந்த நிலையில அதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவமனைகள், அதாவது அரசு மருத்துவமனைகளில் போதிய அளவுக்கு மருந்துகள் இல்லாததான் மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது, மிக முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஜூன் 20 செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறார். ஓமிப்ரிசோல் அப்படிங்கிற ஒரு மருந்து தட்டுப்பாடுனால தான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு அரசால இந்த மருந்துகளை கூட கையிருப்பில் வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆனா ஜூன் 20 இப்படி பேசினவர் ஜூன் 22 இன்று ஓமிப்ரிசோல்ங்கிற மருந்து தான் நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. நான் ஓமிப்ரிசோல் சொல்லிட்டேன், ஆனால் அது ஓமிப்ரிசோல்ல ஃபோமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்தை மாற்றி குறிப்பிடுறாரு. முதல்ல இந்த 2 நாட்கள்ல நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 மருந்துகளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். முதல்ல ஓமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து பார்த்தோம் அப்படின்னா அல்சருக்கு கொடுக்கப்படுற மருந்து. இந்த 2வது மருந்தா குறிப்பிடப்படுற ஃபோமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து பார்த்துக்கிட்டோம்னா விஷ முறிவுகளுக்கு கொடுக்கப்படுற மருந்து. பொதுவாகவே அல்சர் நோயாளிகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர நிலையில இந்த ஓமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து அதிகமாகவே மருத்துவமனைகளில் இருக்கும். ஏன்னா நோயாளிகள் இது தொடர்பாக அதிகரிச்சுட்டே வராங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபோமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு விஷ முறிவு மருந்து. மெத்தனால் பாய்சனிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு மருந்து, செலுத்தப்படுற ஒரு மருந்து தான் ஃபோமிப்ரிசோல். ஸோ இந்த மருந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் மருத்துவமனைகளில் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதற்கு மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, இது தேவையான அளவு இருக்கு, தேவைக்கு அதிகமாக தான் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த 2 மருந்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு இதுதான். முதல்ல 20 எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து இல்லாததன் காரணமாக தான் கள்ளக்குறிச்சி மரணத்தில் இத்தனை பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதற்கு மா சுப்பிரமணியம் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. ஓமிப்ரிசோல் மருந்து தமிழ்நாட்டில் 4 கோடிக்கும் அதிகமான அளவில் இருக்கு. இந்த மருந்து இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி தேவையில்லாத விவாதங்களை, குழப்பங்களை மக்களுக்குள்ள ஏற்படுத்துறாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, எதிர்க்கட்சி அணியா ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை, ஆரோக்கியமான விமர்சனத்தை முன் வச்சா அதை நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம், அதற்கு பதிலளிக்கவும் தயாராக இருக்கும். ஆனால் இப்படி ஏற்கனவே இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இதில் குளிர்கார விதமாக தேவையில்லாத விஷயங்களை பேசி விஷயத்தை இன்னும் குழப்பமாக்குறாரு மக்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் இதற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மா சுப்பிரமணியம் இப்படி விளக்கம் கொடுத்த பிறகு, அதாவது விளக்கம் கொடுத்த அடுத்த நாளான இன்று ஜூன் 22 ஓமிப்ரிசோல் மருந்து சொல்லல, ஃபோமிப்ரிசோல் அப்படிங்கிற மருந்து தான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்போ மாற்றி சொல்லியிருக்காரு. இந்த ஃபோமிப்ரிசோல் மருந்து ஏற்கனவே குறிப்பிட்டபடி விஷ முறிவுகளுக்கு பயன்படுத்தப்படுற மருந்து. ஸோ இந்த மருந்துடைய தட்டுப்பாடின் காரணமாக தான் மருத்துவமனைகளில் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே மருத்துவர்கள் குறிப்பிட்டபடி தேவையான அளவுக்கு இருக்கே தவிர தேவைக்கு அதிகமான அளவு இல்லை அப்படிங்கிறதா மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்றது என்ன அப்படின்னா, ஓமிப்ரிசோலுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசினதால அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனால் 2 மருந்துகளுமே வேறு வேறு விதமான மருந்துகள். ஓமிப்ரிசோல் மருந்து இருக்கு, அது தேவைக்கு அதிகமான அளவே மருத்துவமனைகளில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மா சுப்பிரமணியம் விளக்கம் கொடுத்ததுக்கு பிறகுதான் ஃபோமிப்ரிசோல் மருந்தை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அப்படிங்கிறதால அது தொடர்பாக அரசு தரப்புல இருந்து இன்னும் விளக்கம் கொடுக்கப்படல, அல்லது விரைவிலே கொடுக்கப்படலாம். சோ இந்த விஷயத்தை தான் மருந்து தட்டுப்பாடு காரணமாக தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு, அரசுடைய நிர்வாக அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசினதுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுத்திருக்காரு. மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல, நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கிறோம். 400 கோடியில அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிருக்கலாம். அதுவும் தவற விட்டு விட்டார்கள். ஓமிப்ரிசோல் இந்த வியாதிக்கு முறிக்கிற விஷத்தை முறிக்கிற மருந்து தமிழ்நாட்டிலே இந்த மருந்து கிடையாது இல்லை. ஓமிப்ரிசோல் அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய அவளுக்கு குணமடைய செய்ய வேண்டும் என்றால் இந்த
ஓமி பெசோமோல் பெசோல் ஓமி பெசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் இந்த விஷச்சாராயம் அருந்தியவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்று இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் இது. அவர் சொன்னது ஓமிப்ரசோல் அவர் சொல்றது. ஓமிப்ரசோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஹோமிபிசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் அது பேரை மாற்றி சொல்கிறார். இது எங்கேயும் கிடைக்கல இவளுக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமிபிசோல் இதில் இதானப்பா கீழே தானே. ஹோமிபிசோல் should be considered as first line attitude. விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்துருக்குறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை.